அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்கின்ற மனநிலைமைக்கு எதிராக பாஜக உள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அமைந்த கரையில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரே இயக்கம் திமுக தான் என கூறினார். சிறுபான்மையினர் மீது வெறுப்பை தூண்டிவிட்டு அதில் பாஜக குளிர்காய்கிறது. அதிமுகவை மட்டுமல்லாமல் தனது மனசாட்சியையே பாஜகவிடம் எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்திருக்கிறார் என்று விமர்சித்தார். அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு எதிராக பாஜக உள்ளது எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியது திமுக. இந்த ஒற்றுமைதான் தமிழ்நாட்டுக்கும் அவசியம். அப்படியே இதற்கு நேர்மான நிலைமைதான் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கிறது. அதிமுக என்ற கட்சியோடு சேர்த்து உங்க மனசாட்சியையும் பாஜக கிட்ட அடகு வச்சிட்டீங்களா? சிறுபான்மை மீதான அது நெருப்பை தூண்டி விட்டு அதுல குளிர்காயக்கூடிய பாஜக கூட கூட்டணி வச்சிருக்க நீங்க எப்படி அவங்களோட உரிமையும் பாதுகாப்பையும் நிலைநாட்டுவீங்க? பழனிசாமி மட்டுமல்ல, நாட்டில் இப்படித்தான் பலரும் நோன்பு திறக்கிற ஒரு நாள் மட்டும் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு பாஜக மூலமா இஸ்லாமியருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அமைதியா இருக்காங்க.